இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், அதாவது நவுனை பத்தி ஏதாவது சொல்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஈஸியா புரியும். As an adjective, there should be a written agreement between partners. கூட்டாளிகளுக்கிடையே ஓர் எழுதப்பட்ட ஒப்பந்தம் அவசியம். இந்த இடத்துல ரிட்டன்ன்ற verb fifth form adjectiveஆ யூஸ் ஆயிருக்கு. அதாவது இங்க ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்னா எழுதப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு அர்த்தம். ரிட்டன் எழுதப்பட்ட. இதே verb fifth form ஆக்டிவ் வாய்ஸ்லயோ பாசிவ் வாய்ஸ்லயோ வந்தா இதுக்கு அர்த்தம் வேற. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. I am a distilled idiot. நான் ஒரு வடிகட்டிய முட்டாள். distilled idiot வடிகட்டிய முட்டாள். distilled verb fifth form மீனிங் என்ன? வடிகட்டிய அப்படின்னு அர்த்தம். It is a nationalized bank. இது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. nationalized bank தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. nationalized மட்டும் என்ன மீனிங்? தேசியமயமாக்கப்பட்ட. Can you affix broken heart? உன்னால் உடைந்த மனத்தை ஒட்டளிக்க முடியுமா? broken heart உடைந்த மனம். brokenக்கு மட்டும் என்ன மீனிங்னா உடைந்த அப்படின்னு அர்த்தம். Don't go to school wearing torn clothes. கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிக்கு போகாதே. torn clothes கிழிந்த ஆடைகள். I think refined oil has no cholesterol. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயில் கொழுப்பு சத்து இல்லை என்று நான் நினைக்கிறேன். refined oil சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். இது போல இன்னும் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். printed saree அச்சடிக்கப்பட்ட புடவை. ரூல் நோட்புக் கோடிட்ட நோட்டு புத்தகம். லிமிடெட் மீல்ஸ் அளவு சாப்பாடு. கம்ப்யூட்டரைஸ் பில்லிங் தனிப்பொறி மயமாக்கப்பட்ட பில்லிங். ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் பதிவு செய்யப்பட்ட பெட்டி. டெவலப்ட் கண்ட்ரீஸ் வளர்ந்த நாடுகள். எக்ஸாம்பிள்ஸ் போதும் நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்ன பாத்தீங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க. அட்ஜெக்டிவா யூஸ் ஆகும்பொழுது என்ன மீனிங்னு பாத்தீங்க. எல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல இதுவரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் இந்த மூணு பாத்தீங்க. மோஸ்ட்லி டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறதுக்கு முன்னால முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு, கவனிங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட, சார் எங்களால புதுசா ஒரு வார்த்தையை பார்த்தா உச்சரிக்க முடியல, இல்லன்னா உச்சரிக்கும் போது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு, அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உடைய நேச்சர், அதாவது இயல்பு. அது போல நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுப்பீங்க, கவனிங்க. தமிழ்ல 247 எழுத்துக்களை தனித்தனியா உச்சரிக்க கத்துக்கிட்டா மட்டும் போதும். என்னதான் புது தமிழ் வார்த்தையா இருந்தாலும் அழகா எழுத்த கூட்டி படிச்சிருவீங்க. எவ்வளவுதான் புது வார்த்தையா இருந்தாலும் உச்சரிச்சிருவீங்க. காரணம் என்னன்னா தமிழ் மொழியின் இயல்பு அது போல. இதே இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்களை தனித்தனியா உச்சரிக்க தெரிஞ்சா கூட எந்த வார்த்தை கொடுத்தாலும் நம்மளால உச்சரிக்க முடியாது. எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. தமிழ்ல எழுத்துக்களை தனித்தனியா உச்சரிச்சு வேகமா படிச்சா அந்த தமிழ் வார்த்தையின் மொத்த உச்சரிப்பு கிடைக்கும். ஆனா இங்கிலீஷ்ல தனித்தனியா உச்சரிச்சு வேகமா படிச்சா வார்த்தையின் மொத்த உச்சரிப்பு கிடைக்காது. ஏன்னா இங்கிலீஷ்ல எழுத்துக்களின் தனித்தனி உச்சரிப்பு வேற, அந்த வார்த்தையின் மொத்த உச்சரிப்பு வேற. சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, புரியும். தமிழ்ல புலி புலி, இதே இங்கிலீஷ்ல TIGER படிக்க முடியாது. தமிழ்ல பாருங்க புலி புலின்னு படிச்சிருவீங்க, ஆனா இங்கிலீஷ்ல TIGER அப்படின்னு படிக்க முடியாது. இந்த மொத்தமா சேர்த்து டைகர்னா படிக்கணும். அதே போல முயல், இத வேகமா முயல் அப்படின்னு படிச்சா தமிழ்ல உச்சரிப்பு கிடைக்கும். பட் இங்கிலீஷ்ல RABBIT அப்படின்னு சொல்ல முடியாது. இத மொத்தமா ராபிட்னு உச்சரிக்கணும். மனம், இதே இங்கிலீஷ்ல MIND அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்தமா மைண்ட்னு உச்சரிக்கணும். தேசம், இதே இங்கிலீஷ்ல NATION அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்தமா நேஷன் அப்படின்னு படிக்கணும். என்ன புரியுதா? இங்கிலீஷ்ல மட்டும்தான் இது போல தனித்தனியா எழுத்து கூட்டி வேகமா படிச்சா வார்த்தையின் மொத்த உச்சரிப்பு கிடைக்காது. அதே தமிழ்ல முடியும், தெலுங்குல முடியும், ஹிந்தியில முடியும், மலையாளம், கன்னடம், இன்னும் எல்லா இந்தியன் லாங்குவேஜ்லயும் இது முடியும். இங்கிலீஷ்ல மட்டும் இது முடியாது. காரணம் என்னன்னா இட்ஸ் a foreign language. இந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும் புது வார்த்தைய உச்சரிக்கும் போது தப்பாயிடுமோன்னு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போ என்னதான் பண்றதுன்னா புது வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும்னு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கொடுத்திருக்கோம். அதை பார்த்து உச்சரிப்பை கத்துக்கணும்.
அல்லது ஒரு சில தமிழ் டிக்ஷனரியில கூட எப்படி உச்சரிக்கிறதுன்னு தமிழ்லயே கொடுத்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்த விட பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, வார்த்தையை யாராவது உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பை கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே போல உச்சரிக்க கத்துக்கணும். நீங்க இப்ப உச்சரிக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரொனன்சியேஷன் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் உச்சரிச்சிருப்பாங்க, அதை நீங்க கவனிச்சு நீங்க அதே போல உச்சரிக்க கத்துக்கிட்டீங்க. பிழை இல்லாம உச்சரிக்க கத்துக்கிறதுக்கு எந்த புக்கும் கிடையாது. அப்படியே புக் இருந்தாலும் அதுல கொடுத்திருக்கிறத ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கும் இப்படிதான். நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். அறிமுகம் ஆகாத புது வார்த்தையை எழுத சொன்னா கண்டிப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறது கஷ்டம். இதுக்கு நாம எதுவுமே பண்ண முடியாது, வேற வழியும் கிடையாது. இங்கிலீஷ்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சில வார்த்தைகள்ல சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கும். வார்த்தையில எதெல்லாம் சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. உச்சரிக்கும் போது சைலண்ட் லெட்டர்ஸ் உச்சரிக்க கூடாது, எழுதும் போது மட்டும் எழுதணும். தமிழ்ல இது போல சைலண்ட் லெட்டர்ஸ் உள்ள வார்த்தைகள் கிடையாது. எழுதுற ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கணும். பட் இங்கிலீஷ்ல இது போல கிடையாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கும் ப்ரொனன்சியேஷன்ல மிஸ்டேக் இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த ரெண்டுக்கும் வேற வழியே கிடையாது. எவ்வளவுதான் படிச்சவங்களா இருந்தாலும் இந்த ரெண்டும் பிரச்சனை தான். ஒரே வழி, நான் முதல்லயே சொன்னா போல யாராவது உச்சரிக்கும் போது அதை கவனிச்சு நாம உச்சரிக்க கத்துக்கணும். நான் புரியுதா? நான் என்ன சொன்னேன்? யாராவது உச்சரிக்கும் போது அதை கவனிச்சு உச்சரிக்க கத்துக்குங்க. இப்போ அவங்க தப்பா உச்சரிச்சா நாம தப்பா உச்சரிக்க ஆரம்பிச்சிருவோம். இது போல சரின்னு நினைச்சு தப்பா உச்சரிக்கிற ஒரு சில வார்த்தைகளை பாருங்க. விசா கிடையாது, வீசா. பர்னர் கிடையாது, பர்னர். டைவர்ஸ் கிடையாது, டிவோர்ஸ். ஐடென்டி கார்டு கிடையாது, ஐடென்டிட்டி கார்டு. இன்ஸ்டிடியூட் கிடையாது, இன்ஸ்டிடியூட். அட்டெண்டன்ஸ் கிடையாது, அட்டெண்டன்ஸ். சிவிங்கம் கிடையாது, சுவிங்கம். இதெல்லாம் நாம திருத்திக்கணும். சில மலையாளிஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆன்ற உச்சரிப்பை ஓன்னு உச்சரிப்பாங்க. இது தப்பு. அதாவது ஆட்டோக்கு ஓட்டோ, ஆபீஸுக்கு ஓஃபீஸ், காப்பிக்கு கோஃபி, லாரிக்கு லோரி, ஆபரேஷனுக்கு ஓபரேஷன். இதெல்லாம் தப்பு. இப்படி உச்சரிக்க கூடாது. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல இதுக்கு மேல எடுக்க நேரம் இல்ல. சோ நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லியிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. இதோட இந்த கிளாஸை முடிக்கலாம். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேரடியாகவும் கற்றுக்கலாம், ஆன்லைனில் அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கற்றுக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டென்ஸ்ல பார்ட் 2. ஏற்கனவே 4th லெசன்ல டென்ஸ் பாத்தீங்க. அந்த டென்ஸ் பார்ட் 1. அந்த பாடத்துல மொத்தம் எத்தனை டென்சஸ் இருக்கு, ஒவ்வொரு டென்சஸ்லயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, எப்படி எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்றது, இதுக்கெல்லாம் தமிழ்ல என்ன அர்த்தம், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது, அதுக்கு எப்படி எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்க. இதுக்கெல்லாம் தமிழ்லயும் என்ன மீனிங்னு பாத்தீங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ஒவ்வொரு டென்ஸையும் எந்தெந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றது, அதாவது எந்தெந்த சூழ்நிலையில யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறீங்க. புக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது வழக்கமாக நடைபெறும் செயல்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ்க்கும்
சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது திரும்ப திரும்ப நடக்கும் செயல்களுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். காலையில எழுந்துக்கிறது, பல் தேய்க்கிறது, பேப்பர் படிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, ஸ்கூலுக்கு போறது, வேலைக்கு போறது, வார வாரம் கோவிலுக்கு போறது, மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது, பண்டிகை கொண்டாடுறது வருஷம், இது போல வழக்கமா அல்லது திரும்ப திரும்ப நடக்கிற செயலுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸா பாருங்க. ஐ ரீட் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெய்லி. நான் தி இந்தியன் எக்ஸ்பிரஸை தினமும் படிக்கிறேன். இந்த இடத்துல பேப்பர் படிக்கிறேன்றது வழக்கமா நடைபெறும் செயல், அதனால சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அனிதா கோஸ் டு சர்ச் ஆன் சண்டேஸ். அனிதா ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்ச்சுக்கு போகிறாள். இந்த இடத்துல அனிதா சர்ச்சுக்கு போவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கமா நடைபெறும் செயல், அதனால சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணிருக்கேன். வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரி இயர். நாம் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இங்க இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு செயல், அதனால சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சரி, அடுத்த சிச்சுவேஷனை பாருங்க. ஃபார் யூனிவர்சல் ட்ரூத், அதாவது உலகறிந்த உண்மைக்கும் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணலாம். எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ், முயற்சி தோற்பதில்லை. இது உலகறிந்த உண்மை, அதனால சிம்பிள் பிரசன்ட்ல இதை யூஸ் பண்ணிருக்கேன். த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், சூரியன் மேற்கில் மறைகிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இது போல உலகறிந்த உண்மை எல்லாத்துக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணும். சரி, அடுத்த சிச்சுவேஷனை பாருங்க. ஃபார் இமீடியேட் ஃபியூச்சர், அதாவது உடனடியா நடக்க போற செயல்களுக்கும் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணலாம். த ஃபிலிம் கண்டினியூஸ், திரைப்படம் தொடங்குறதுன்னு டிவில போடுவான். என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துல படம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சோனியா லீவ்ஸ் மெட்ராஸ் பை 5:30 PM. சோனியா 5:30க்கு சென்னையிலிருந்து புறப்படுகிறார். இது போல திட்டமிட்ட செயல்களுக்கும் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க. என்ன சிச்சுவேஷன்? ஃபார் லைவ் நரேஷன், உயிரோட்டத்துடன் கதை சொல்லணும்னா சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். அதாவது சிம்பிள் பிரசன்ட்ல கதை சொன்னா கேட்கறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பா சினிமால பார்த்த சீன்ஸ்லாம் வெளியே சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லுவாங்க. ரஜினி catches the bomb and throws it back at the villain. ரஜினி பாம கேட்ச் பிடிச்சு அதை வில்ல மேலேயே தூக்கி அடிப்பாரு. பாருங்க, கேச்சஸ், த்ரோஸ் எல்லாம் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இது போல சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தாதான் கேட்கறவங்க கவனிப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். மேல பார்த்த 4 சிச்சுவேஷன்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ்ல இந்த சிம்பிள் பிரசன்ட தான் அதிக இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்து நாம பார்க்க போறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல am, is, are 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே சிம்பிள் பிரசன்ட்ல 2 கேள்வி கேட்கலாம். ஒன்னு do, இன்னொன்னு does. do ப்ளூரலுக்கு, does சிங்குலருக்கு. இங்க am, is, areனு 3 கேள்வி கேட்கலாம். இந்த டென்ஸை எங்க யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், ஃபார் தி ஆக்ஷன் தட் இஸ் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அதாவது பேசும்போது நடந்துகிட்டு இருக்கிற செயலை சொல்றதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது என்னென்ன செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு? ஐ எம் டீச்சிங், நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற செயல்கள், அதனால இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க செயல் எப்போ பேசும்பொழுது, அதனால இந்த சிச்சுவேஷனுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த சிச்சுவேஷன் பாருங்க. ஃபார் டெம்பரரி ஆக்ஷன், தற்காலிகமா நடந்துகிட்டு இருக்கிற செயலுக்கும் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஸ்டடிங் IAS, நான் IAS படித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன படிக்கிறேன்னு யார் கேட்டாலும், பொதுவா நீங்க ஒரு குழந்தைய பார்த்து என்ன படிக்கிறேன்னு கேட்டா குழந்தை என்ன சொல்லும்? ஐ எம் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஐ எம் ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட், ஐ எம் ஸ்டடிங் BCom, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லும். இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செயல் எல்லாமே தற்காலிகமா ஒரு வருஷத்துக்கோ அல்லது கொஞ்ச காலத்துக்கோ நடக்கிற செயல், அதனாலதான் இந்த டென்ஸை யூஸ் பண்றோம். டெம்பரரி ஆக்ஷனுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மை கசின் இஸ் ஒர்க்கிங் இன் அ பிரைவேட் கம்பெனி, என்னுடைய கசின் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். இதுவும் தற்காலிகமான ஒரு செயல், அதனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன புரியுதா? இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் 2 இடங்கள்ல வரும். சரி, அடுத்து பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை கவனிங்க. இந்த டென்ஸ்ல have, has அப்படின்னு 2 கேள்வி கேட்கலாம். இப்போ இத எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றது அப்படின்றத கவனிங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். have, has முதல்ல சொல்லி கொடுத்தாச்சு. have ப்ளூரலுக்கு, has சிங்குலருக்கு. ஓகே, சிச்சுவேஷன் கவனிங்க. ஃபார் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வித்தவுட் மென்ஷனிங் டைம், அதாவது முற்று பெற்ற செயல்களுக்கு இந்த டென்ஸ் வரும்.
இந்த டென்ஸை யூஸ் பண்ணும்பொழுது அந்த சென்டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற வார்த்தைகள் எதுவும் வரக்கூடாது. அதாவது yesterday, last week, 2 months ago, in 1990 இதெல்லாம் have has இருக்கிற வாக்கியத்துல வரக்கூடாது. என்ன புரியுதா? கவனிங்க. மேரி has bought 2 bangles for her daughter. மேரி தன்னுடைய மகளுக்காக 2 வளையல்களை வாங்கியிருக்கிறார். இந்த சென்டென்ஸை பாருங்க. வளையல் வாங்கியாச்சு, செயல் முடிஞ்சிடுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Your sister has applied for a job in BPL Limited. உன்னுடைய சிஸ்டர் வேலைக்காக BPL லிமிடெடில் விண்ணப்பித்திருக்கிறாள். இங்க அப்ளை பண்ணியாச்சு, செயல் முடிஞ்சிடுது. சோ இது போல இடங்கள்ல தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். மேல பார்த்த 2 சென்டென்ஸ்லயும் பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் மீன் பண்ற வார்த்தைகள் எதுவும் வரல, வரவும் கூடாது. எங்க வரும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். சரி, இப்போ பிரசன்ட்ல இதே பிரசன்ட் டென்ஸ்ல கடைசி டென்ஸை பார்க்கலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்னு have been யூஸ் பண்ணி, இன்னொன்னு has been யூஸ் பண்ணி. இந்த have been ப்ளூரலுக்கு, has been சிங்குலருக்கு. இந்த டென்ஸை எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுன்னா, ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல நாம பேசும் போதும் நடந்துகிட்டு இருந்தா இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். கவனிங்க. For the action that began sometime in the past and still continuing. எக்ஸாம்பிள் பாருங்க. He has been waiting for justice for the last 12 years. அவன் நீதிக்காக கடந்த 12 வருடங்களாக காத்துக்கொண்டே இருக்கிறான். பாருங்க, செயல் ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆகுது, இன்னும் முடியல, நடந்துகிட்டு இருக்கு. இது போல சிச்சுவேஷன்ல தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The price of onion has been increasing since Monday. வெங்காயத்தின் விலை திங்கட்கிழமையிலிருந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. இது போல இடத்துல தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். have been, has been நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போதோ எழுதும் போதோ அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல. பிரசன்ட் டென்ஸ்ல அதிகமா நம்ம யூஸ் பண்றது do, does, am, is, are, have, has இந்த 7 தான். அதாவது முதல் பார்த்த 3 டென்ஸ் மட்டும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். பேசும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் மேல என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் டென்சஸ் யூஸ் பண்ண சொல்லணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும், எழுதணும், படிக்கணும். அவ்வளவுதான். சரி, இப்போ நாம அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல உள்ள 4 டென்ஸையும் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். புக்க பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ்ல டிட்ன்ற ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும்போது மட்டும் 4th ஃபார்ம் போடணும். சரி, சிச்சுவேஷனை பாருங்க. ஃபார் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதாவது முடிஞ்சு போன செயல்களுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஸ்ல இறந்த காலத்துல குறிக்கிற வார்த்தைகள், அதாவது இறந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் வரலாம். என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன yesterday, 2 days ago, last month, in 1980 இது போல வார்த்தைகள் இந்த டென்ஸ்ல தான் வரணும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல கிடையாது. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. I took first rank in the exam. நான் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்தேன். இங்க ஆக்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு, அதனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஜமுனா applied for the job last March. ஜமுனா கடந்த மார்ச் மாதம் வேலைக்காக விண்ணப்பித்தாள். இந்த எக்ஸாம்பிள்ல பிரசன்ட் டென்ஸை மீன் பண்ற, அதாவது இறந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் வந்திருக்கு. அது என்ன? லாஸ்ட் மார்ச். இது போல இறந்த காலத்தை குறிக்கும் வார்த்தைகள் எல்லாமே இந்த டென்ஸ்ல வரணும். ஆனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரக்கூடாது. என்ன புரியுதா? சரி, இப்போ நம்ம அடுத்த டென்ஸை பார்க்கலாம். புக்க பாருங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்னு வாஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்னு வேர் யூஸ் பண்ணி. இப்போ இந்த டென்ஸை எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். புக்க பாருங்க. ஃபார் தி ஆக்ஷன் தட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட், அதாவது இறந்த காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப சொல்லும் போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, புரியும். ஆல் இந்தியன்ஸ் were celebrating Independence Day yesterday. எல்லா இந்தியர்களும் நேற்று சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். மோனிகா செலஸ் was playing Wimbledon by this time last week. மோனிகா செலஸ் கடந்த வாரம் இதே நேரம் விம்பிள்டன் விளையாடி கொண்டிருந்தார். சோ இது போல இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப சொல்லும் பொழுது இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ அடுத்த டென்ஸை பார்க்கலாம். அடுத்த டென்ஸ் என்ன? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ்ல had யூஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க முடியும்.
இதை யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனை பாருங்க. For completed action in the past, it is mainly used when two actions took place in the past. For the first action, we use this tense. பெருசா இருக்கிறது நினைச்சு பயப்பட வேணாம், விஷயம் ஒண்ணு இல்ல. என்னன்னா ரெண்டு செயல் இறந்த காலத்தில் நடந்திருந்தா அதுல நடந்த முதல் செயலுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும், அதாவது had யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. When I went to theater, the movie had already started. நான் தியேட்டருக்கு போன பொழுது படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டிருந்தது. இந்த ஆக்ஷனை பாருங்க. இங்க ரெண்டு செயல் நடந்திருக்கு. முதல் நடந்த செயலுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். படம் ஆரம்பிச்சது முதல் நடந்த செயல், அதனால had யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து இந்த எக்ஸாம்பிள பாருங்க. I had told him about your problem before you asked. நீ கேட்பதற்கு முன்பே நான் அவனிடம் உன்னுடைய பிரச்சனையை பற்றி சொல்லி இருந்தேன். இந்த இடத்துல அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே நான் சொல்லிட்டேன், அதனால சொன்னேன்ற செயல் தான் முதல் நடந்தது. சோ அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வரணும். என்ன புரியுதா? ஓகே, சரி. கடைசியா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்க போறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்ல had been யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். இத எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், கவனிங்க. For the action that began in past and continued up to some time in the past, அதாவது ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்துக்கு நடந்து இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருந்தா இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, நாம் விடுதலைக்காக 1947 வரை போராடி கொண்டே இருந்தோம். அதாவது இந்த விடுதலை போராட்டம் என்ற ஒரு செயல் 150 வருஷமா நடந்துகிட்டே இருந்த ஒரு செயல். அந்த செயல் 1947 வரை நடந்தது, இப்ப நடக்கல. இந்த செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்திலேயே முடிஞ்சிடுச்சு. பட் குறிப்பிட்ட காலத்துக்கு நடந்த ஒரு விஷயம். இங்கதான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். இதை இங்கிலீஷ் சொல்லும் போது we had been struggling for freedom till 1947. அதாவது தமிழ்ல நாம் சுதந்திரத்திற்காக 1947 வரையில் போராடி கொண்டே இருந்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. My friend had been looking for job for 3 years. என்னுடைய நண்பன் 3 வருடங்களாக வேலை தேடிக்கொண்டே இருந்தான். சிச்சுவேஷன் ஒத்து போதான்னு பாருங்க. வேலை தேடுற செயல் 3 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னால முடிஞ்சிருச்சு. இப்போ வேலை கிடைச்சிருச்சு, இப்ப வேலையில இருக்கான், இப்ப வேலை தேடலன்னு அப்படின்னு அர்த்தம். இது போல சிச்சுவேஷன்ல தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். புரியும் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேல இந்த டென்ஸ்ல எந்த சிச்சுவேஷனும் இல்ல, அதனால நாம அடுத்த டென்ஸ்க்கு போலாம். புக்க கவனிங்க. அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பார்க்க போறோம். இந்த டென்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்னு ஷால் யூஸ் பண்ணி, இன்னொன்னு வில் யூஸ் பண்ணி. இத பத்தி ஏற்கனவே டென்ஸ் நடத்தும் பொழுது சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுன்னு புக்க பாருங்க. For the action that is about to take place in future, அதாவது எதிர்காலத்துல நடக்க போற செயலுக்கு ஷாலோ வில்லோ யூஸ் பண்ணலாம். சரி, எக்ஸாம்பிள பாருங்க. The Charan Express will arrive at 6:30 p.m. here. இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? சேரன் எக்ஸ்பிரஸ் 6:30க்கு இங்கே வரும். எதிர்காலத்துல நடக்க போற செயலை இப்ப சொல்றோம், அதனால வில் போட்டிருக்கேன். We shall send the letter next week. நாம் கடிதத்தை அடுத்த வாரம் அனுப்பலாம். அடுத்த வாரம் நடக்க போற செயலை இப்ப சொல்றோம், அதனால ஷால் போட்டிருக்கேன். சோ இது போல எதிர்காலத்துல நடக்க போற செயல்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன புரியுதா? அடுத்து நாம் பார்க்க போற டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்ல ஷால் பி வில் பி யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த சிச்சுவேஷன்ல இந்த கொஸ்டின்ஸை அல்லது இந்த ஷால் பி வில் பியை யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், கவனிங்க. எதிர்காலத்துல நடந்துகிட்டு இருக்க போற செயலை இப்ப சொல்லும் போது ஷால் பி அல்லது வில் பி யூஸ் பண்ணி வாக்கியம் அமைக்கலாம். சரி, புக்க பாருங்க. For the action that will be going on for some time in future. எக்ஸாம்பிள்ல I shall be expecting you in the evening. நான் சாயங்காலம் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். இந்த இடத்துல எதிர்காலத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போற செயலை இப்ப சொல்றதால shall be யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து பாருங்க. If you cry today, you will be smiling tomorrow. நீ இன்று அழுதால் நாளை சிரித்துக் கொண்டிருப்பாய். இங்கேயும் எதிர்காலத்துல நடந்துகிட்டு இருக்க போற செயலை இப்ப சொல்றதால will be யூஸ் பண்ணிருக்கோம். இது போல எதிர்காலத்துல நடந்துகிட்டு இருக்க போற செயலை பத்தி இப்ப சொல்லும் போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணோம், அவ்வளவுதான். சரி, அடுத்து நான் பார்க்க போறது
future perfect tense. இந்த டென்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்னு shall have, இன்னொன்னு will have. இந்த டென்ஸை யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் சொல்றேன், புக்கை பாருங்க. For the action that will get completed in future, அதாவது எதிர்காலத்துல முடிய போற செயலை பத்தி இப்ப சொல்லும் பொழுது இந்த டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள பாருங்க. We shall have seen the book fair before June. ஜூன் மாதத்துக்கு முன்னால் நாம் புத்தக கண்காட்சியை பார்த்துவிட்டு இருப்போம். இந்த சென்டென்ஸ்ல ஜூன் மாதத்துக்கு முன்னால முடிய போற செயலை பத்தி இப்ப சொல்றதால shall have யூஸ் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. BJP will have dismissed DMK government by the end of 1998. BJP திமுக அரசாங்கத்தை 98ஆம் ஆண்டின் இறுதியில் கலைத்து விட்டிருக்கும். இங்க 98ஆம் ஆண்டின் கடைசியில முடிய போற விஷயத்தை பத்தி இப்ப சொல்றதால இந்த டென்ஸை யூஸ் பண்ணிருக்கேன். சரி, இப்போ நம்ம கடைசியா ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்க்க போறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்னு shall have been யூஸ் பண்ணி, இன்னொன்னு will have been யூஸ் பண்ணி. இந்த டென்ஸை எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுன்னா, for the action that began in the past and continue up to some time in future. அதாவது ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு எதிர்காலத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும்னா இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். I shall have been serving the people. நான் மக்களுக்காக சேவை செய்து கொண்டே இருப்பேன். சேவை செய்யற செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு எதிர்காலத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும். எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. இது போல சிச்சுவேஷன்ல தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. All the planets will have been orbiting the sun. எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி கொண்டே இருக்கும். இறந்த காலத்துல ஆரம்பிச்ச இந்த செயல் எதிர்காலத்துல எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. இது போல சிச்சுவேஷன்ல தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். சரி, புரியுதா? இது வரைக்கும் இன்னைய கிளாஸ்ல என்ன பாத்தீங்க? 12 டென்சஸையும் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டென்சஸ்ல நாம பேசும்பொழுது எழுதும்போது அதிகமா யூஸ் பண்ற டென்சஸ் என்னன்னா சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூவஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூவஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூவஸ். இந்த டென்சஸ் தான். அதுக்காக மற்ற டென்சஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோன்றது அர்த்தம் கிடையாது. யூஸ் பண்ணுவோம், ஆனா அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு நான் என்னதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாலும் நீங்க புக்ல, பேப்பர்ல இங்கெல்லாம் படிக்கும் பொழுது அந்த டென்ஸை எப்படி சிச்சுவேஷனுக்கு ஏத்தா போல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பல இடங்கள்ல பார்த்தாதான் நல்லா புரியும். யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆல்ரைட், இதோட இன்னைய கிளாஸை முடிக்கலாம். நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லியிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. With this, I complete today's class. We will start tomorrow. Thank you. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேரடியாகவும் கற்றுக்கலாம், ஆன்லைனில் அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கற்றுக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18.